வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. நம்ம வணக்கம் வாசு. ம், இன்னைக்கு நம்ம நேற்று நடந்த எல்எஸ்ஜி வர்சஸ் எம்ஐ, டிசி வர்சஸ் ஆர்சிபி ரெண்டு மேட்சையும் ரிவ்யூ பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நடக்க போற ஆர்ஆர் வர்சஸ் ஜிடி மேட்சை ரிவ்யூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓகே, எம்ஐ வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் பத்தி பேசலாம். ஸ்ரீதர், உங்க ஒப்பீனியன் என்ன? அதான் ஒப்பீனியன் என்ன? அதாவது நேத்திக்கு அஹ், ஒரு 15 ரன் ஆர் 20 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. எல்எஸ்ஜி வி கேன் சே 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. பட் பட் நீங்க சொல்றீங்க, பட் நான் பார்த்தேன் த்ரூ அவுட் தி இன்னிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த 10 ரன் ரேட் அப்படியே சஸ்டைன் பண்ணியிருந்தாங்க, விக்கெட் விழுந்தாலும் விளையாட்டாலும். ஸோ அது அது எப்படி கம்மி கம்மி பண்றது? இன்டென்சிட்டி வாஸ் சோ ஹை. இல்ல இல்ல, நான் இல்லையே, நான் நான் நோ முதல்ல லெட்டர். நான் தான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல, அந்த மயங்க் அது ஆடி விக்கெட் எடுப்பாரு சொன்னேன். அதே மாதிரி விக்கெட் எடுத்தாரு. என்ன ஒரு இதுவாச்சுனாக்கா, அந்த சூரியகுமார் யாதவ் ஒரு கேட்ச் ஒண்ணு. செகண்ட் திங் என்னன்னாக்கா, சூரியகுமார் அவுட் அவுட் ஆயிருந்தாருனாக்கா இந்த எக்ஸ்ட்ரா 20 ரன் வந்திருக்காது. திஸ் இஸ் அவுட் வாட் இட் ஆலியே, இஸ். இல்ல அவுட் ஆலியே. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். விக்கெட் எடுக்கிறது எடுக்காததான். இப்போ நேத்திக்கே பாருங்க, இவர் எடுத்தார், 2 விக்கெட் எடுத்தார் நடுவில், ஜாக்ஸ். அது ரெண்டுமே ஒரு மாதிரி அட்ராஷியஸ் அவுட் தானே, ரெண்டுமே பைத்தியகாரத்தனமான அவுட் தானே. அது வரலன்னா அது இன்னும் சேசிங்ல, நான் சொல்றது பேட்டிங்ல. தி செட்டப் தி டார்கெட்ல 205 215. இந்த டார்கெட்ல தேவர் ஆல்வேஸ் 10 பிளஸ் எவ்ரி ஓவர். மைண்ட் மும்பை நான் சொல்றேனே, டேஞ்சரஸ் சைட் when they bat first with this batting lineup. Whereas when they chase, they don't know, they will falter in between. தப்பு தப்பா ஆடுவாங்க. ஸோ உனக்கு இந்த டீம்ஸ் வில் ஹாவ் சான்ஸ் ஒன்லி வென் மும்பை சேசஸ், எஸ்பெஷலி இன் மும்பை. நேத்திக்கே அப்படி பார்த்தா கூட சேசிங்ல நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தே ஃபால்டட். இப்போ பந்த் என்ன ஒரு அவசரம், ஏர்லியா வராரு, டைம் இருக்கு, கெட் இஸ் ஐ இன், விளையாடி இருக்கலாம். அனாவசியமா ஒரு அவுட் ஆயிட்டு போனாரு. இல்ல இல்ல, அதான் ஒரு பேட் ரன்ல இருக்காரு பந்த் ஒண்ணு. செகண்ட் திங் என்னன்னாக்கா, பேட் ரன். அவ்வளோ ஐ இல்ல வில் இல்ல நாட் அக்செப்ட். அவ்வளோ ஐ வில் நாட் அக்செப்ட் தி ஃபேக்ட் தட் பேட் ரன் சொல்ல முடியாது. கேப்டன்சி இல்ல இருக்கு, இல்ல, யூ ஹேவ் டு ப்ளே அவுட் ஆஃப் ஸ்கில்ஸ் இல்லையா? கரெக்ட். இல்ல, 70 நான் என்ன 26 சொல்ல வரேன், கோடி வாங்குறாரு. ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பெய்டு பிளேயர் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. அது மாதிரி இருக்குச்ச, எவ்வளவு தூரத்துக்கு ஆடணும்? இல்ல அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம ரெக்லெஸ்ஸா ஆடிட்டு போயிட்டாரு. ஒண்ணு, சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆடல. இது ரெண்டு ரெண்டு ஃபேக்டர். அந்த ஷாட் ஷார்ட் தேர்ட் மேன் இருக்கு, விக்கெட் பிச்சில் விழுது. அது என்ன என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு எனக்கு புரியல. அதுவும் ஏர்லி இன்னிங்ஸ், அது ஸ்ட்ரைட்டா கூட அடிச்சிருக்கலாம். வாசு, நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஃபீல்டு பார்த்து ஆடுற மாதிரியே தெரியல நிறைய பேர். இஃப் யூ டெக்னிக்கலி லுக் அட் த வே பீப்புள் கெட் அவுட், யூ ஹேவ் ஆல்டர்னேட் ஷாட் ஃபார் தட் சேம் பால், பட் தே சூஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஷாட் இன் ஸ்பைட் ஆஃப் த ஃபீல்டர் பீயிங். ரிஸ்க் ஆல்சோ, ரிஸ்க் பர்சன்டேஜ் எவ்வளவு? அதான் மிஸ் பண்ணா பயங்கர. விக்கெட் போயிடும். அது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே புரியல. உள்ள அப்படி செய்யிருக்க அப்படி பார்த்தாரு பாத்தீங்களா, உள்ள போன உடனே இப்படி பார்த்தாரு. இவரும் ரெண்டு பேரும் ஒரு 2 செகண்ட் பேசவே இல்லை. அப்புறம் ஏற்கனவே அந்த கொஞ்சம் பிரச்சனை கிளிப்பிங் இருக்கு, ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டான், அந்த கிளிப்பிங்கை வேற போட்டான். அவன் டெக்னிக்கலா அதான் காமிச்சான், he wants to have something, then அதை விட்டுட்டான். சி, நேத்தி பொறுத்த வரைக்கும் மார்ஷ் ரொம்ப நாள் ஆடி இருந்தாரு, வேஸ்ட் அவுட்டு. அதே மாதிரி பூரான் ஃபீல்டை பார்க்கல. அவர் ஃபீல்டை பார்க்காம அடிச்சுட்டு அப்புறம் மண்டையில் அடிச்சுட்டாரு. ஏன்னா இது ப்ளூ இருந்தது, இத்தனையும் அந்த அனாஜிக்கா போட்டிருந்தாரு. எப்படி ஒரு மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அதை மிடால் அடிச்சிருந்தானா போயிருக்கும். அவர் ஸ்ட்ரெயிட்ல அடிச்சாரு, கரெக்டா புடிச்சிட்டாரு. சூப்பர் கேஸ். ஆனா நல்ல பட்டு இருந்தது. ஆமா, நல்ல இல்ல பட்டு. மேட்ச் நல்லா இருந்தது ஆக்சுவலி. மயங்க் அதை பிலோ பார் பவுலிங் போட்டா கூட நல்லா போட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு மெயின் மேஜர் விக்கெட் ஸ்ட்ரைக். அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. சி, he has got that wicket. See, certain people have wicket taking ability. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்க பவுலர்ஸ் கோல்டு T20ல, எஸ்பெஷலி இன் ஐபிஎல். பிகாஸ் இந்த ஆவரேஜ் ரேட் இஸ் 8 or 9 runs per over. இப்போ பிரசித் கிருஷ்ணாலாம் ஒய் இஸ் கோல்டு பேசிக்கலி பிகாஸ் என்ன ஒரு 8 மேட்ச்ல என்ன 3 ஓவர் 4 ஓவர் தான் போடுறாரு. எத்தனை விக்கெட் இருக்காங்க பாருங்க. ஜோஸ் ஹேசல்வுட் இதெல்லாம் இவங்க ஆக்ஷன் போகும்போது தே ஹேவ் டு லுக் ஆல் தீஸ் திங்ஸ் இன் த டேபிள். யார் விக்கெட் எடுக்கிறா? அதே மாதிரி இவன் சொல்லுவானே, அந்த நியூசிலாந்து போலர் எப்ப பார்த்தாலும் விக்கெட் எடுப்பான். இந்த கான்டெக்ட்ல பிரசித் கிருஷ்ணா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூஸ் ஆஃப் சலைவா
இந்த நியூ பால் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பால் போறோம், ஒரு பால் கரெக்டா விழுந்ததுன்னா விக்கெட் வந்துருது. பிகாஸ் ஆமா. தே அப்போசிஷன் செட் பேக், திருப்பி அவங்க தே ஹேவ் டு ரீகன்ஸ்ட்ரக்ட். ஒரு பால் அதான் சொல்றேன். வைடு போகாம ஒரு பால் டாட் பாட் போட்டாலோ இல்ல ஒரு பால் விக்கெட் எடுத்தாலோ ஸோ பவுலர்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜ் வந்திருக்கு திருப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. விச் இஸ் a fact. சி இட்ஸ் a வெரி குட் ஃபேக்ட் ஒன்னு. செகண்ட் திங் என்னன்னாக்கா, இஃப் யூ லுக் அட் ஜிடிஸ் ஸ்ட்ராட்டஜி, அழகா வந்து விக்கெட் எடுக்கிற போலதான் எடுத்தாங்க பாரு. ரபாடா, யூனோ, இவரு பேர் என்ன, நம்ம சிராஜ் சிராஜ். எப்படின்னாக்கா, தேவ் தேவ் கோடட் எத்தனை பால் போட்டிருக்கான் அவளுக்கு எடுக்கிறான். ரன் போறத பத்தி பிரச்சனை கிடையாது, ரஷீத் விக்கெட் கான், எடுக்கிறது தான் எடுத்திருக்காங்க. ரஷீத் கான், சாய் கிஷோர். பெஸ்ட் அது. அந்த மாதிரி தான் போகணும். ஆப்ஷனுக்கு போகும்போது ரன்னு போனா கூட பரவாயில்ல, விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். அது மெயின். உங்களுக்கு 2 பேர் இல்ல 3 பேர் இருந்தா போதும், அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இல்ல அது பின்னாடி நான் அந்த ஆர்சிபி டீம் பத்தி டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன்னா சரி, பத்தி ஓகே, பேசுறேன் டீடைல்டா. சரி. நேத்தி மேட்சை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் சூப்பரா பேட்டிங் ஆட்டாரு. சோ அதே அவரு ஒண்ணுதான். கன்சிஸ்டன்டா தான் ஆடி இருக்காரு. இந்த சீசன் வந்து 25 கீழே அடிக்கவே இல்லையா, அவர் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இல்ல, தான் இல்ல. ஆடி இருக்காரு. சரி, சூரியகுமார் யாதவ் வந்து he takes serious cricket slightly seriously. இந்த கான்டெக்ட்ல சுரேஷ் ஸ்ரீதர் அவர் வந்து ம். ஸ்வீப் ஸ்லாக் ஸ்லீப் அடிக்கிறாரு. ஸோ யூ நெசசரிலி யூ ஷுட் ஹேவ் ஷார்ட் ஃபைன், ஷார்ட் ஸ்கொயர் லெக், ஸ்கொயர் லெக், டீப் இன் விக்கெட்டு, ஃபைன் லெக். இது மூணுமே கம்பல்சரியா வைக்கணும், வேற எந்த ஃபீல்டு வைக்கிறோமோ இல்லையோ. அவர் அங்க இந்த ஆஃப் சைட் அடிச்சாரு. இல்ல See, ஆஃப் சைட் அடிக்கிறாருன்னா, பட் அது எனக்கு என்னமோ அது ஏன்னா இது 36%, அது 18%, 54% அது ஷார்ட்ஸ் அங்கதான் போகுது. அது நேச்சுரலா இல்ல, அந்த சைடு லெக்ல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மிடில் அண்ட் லெக்ல அங்கதான் ஆடுவார் அவர். இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, தோனி வந்து தோனியோட கம்மியா தான் அடிப்பாரு அவர். நீங்க பாருங்க, முதல்லாம் என்ன பண்ணுவாருனாக்கா, டீப் ஸ்கொயர்ல வச்சிருவாரு கரெக்டா. அவரோட ஸ்வீப் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்வீப் வில் பி ஸ்ட்ரெயிட்டா ஸ்கொயர்ல கம்பேர் நேரா வரும், ஆமா கோடு கரெக்ட், போட்டுட்டு நேற்றுக்கும் வந்தது அது, அங்க ஆள் இல்ல. நிறைய இருப்பாரு. அதை நீ வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், he has to either ஃபுல் ஸ்கூப் பண்ணணும், அப்படின்னா மடக்கி அடிக்கணும் முடிவு கட்டுக்கு. அது வந்து the chances are you might get out. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாரு, ஆஃப் சைடு அடிக்க ட்ரை பண்ணுவாரு. அதுதான் ஸ்டம்பிங் ஆனாரு நம்மளோட. நீங்க பாத்தீங்கன்னாக்கா, then you will go down the leg side and try to play off side. அதுல உனக்கு சான்ஸ். அந்த மாதிரி தான் நீ விக்கெட் எடுக்கணும் ட்ரை பண்ணணுமே. அப்போட அடிச்சிடாரு. இல்ல நான் கம்பல்சரியா அந்த 3 ஃபீல்ட வைப்பேன் நான். ஃபைன் லெக் 3 வைக்க முடியாது வாசு. 3 பேர் அப்படி வச்சிட்டீங்கன்னாக்கா, அப்புறம் எங்க நீ மற்ற ஃபீல்டர் எங்க வைப்பீங்க? மிடான் வேணும், மிடாப் வேணும். அவன் அடிச்சிருவாரு, பாயிண்ட் அடிச்சிருவாரு. சிச்சி அதெல்லாம் இல்ல ஹீஸ் சச் எ குட் ஃபீல்டு பார்த்து ஆடுவார் அவரு. இல்ல ஃபீல்டு பார்த்து ஆடுவாரு, பட் பை நான் என்ன சொல்றேன்னா, இன்ஸ்டிங்க்ட் வந்து அவருக்கு அந்த லெக் சைட்ல போடுறது, தோல்ல கவுண்டர், சின்ன கவுண்டர் ஷாட்டு தூக்கி விடுறது, இதுதான் பண்றாரு அவரு. ஸோ அதனால ஒரு சான்ஸ் இருக்கு. அவருக்கு வந்து நான் சொல்றேனே, இந்த சுயான்ஷு சர்மா போலிங் தான் கரெக்ட். அவரு ஜிஷானந்த் சாரி அந்த மாதிரி போட்டானா அதே பிளாட் ட்ரெஜெக்டரியில மாட்டிப்பாரு. ஏன்னா இட் டசன்ட் பிளே த கட் ஷாட், யூனோ, ஃபார் ஸ்பின்னர்ஸ். he will not glide. அப்படி அடிப்பாரு விஸ்வநாத் மாதிரி. படவே அவருக்கு. பாருங்க எவ்வளவு மிஸ் பண்ணுவார் பாருங்க. படம் அடிப்பாரு, மிஸ் பண்ணுவாரு. ஏன்னா he doesn't go on top of the ball. சீவரா இருக்கு. So you have to decode all these things. These are all finer points. அதுவும் T20ல நேற்றுக்கு அது பேசணும் வச்சிருந்தேன். கார்பின் பாஷ் வெரி குட் ரீப்ளேஸ்மெண்ட் கீரன் பொலாட் மாதிரி தெரியுது இல்ல? இல்ல, யாருக்கா செம்மையா போடுறாரு. இல்ல ஸ்பீடு பிளஸ் பேட்டிங் வேற நல்லா ஆடுறாரு. இல்ல டெஃபினட்டா வந்து இஸ் a very good hitter, no doubt about it, and very good fielder. The way you took the catch பாத்தீங்களா, கூல், செம்ம கூல், அழகா பிடிச்சாரு கேட்ச. அவர் வந்து கிரண் பொலாடுக்கு, அந்த ஹர்திக் பாண்டியா கிரண் பொலாட் அந்த இதுக்கு நல்ல ஒரு அடிஷனா தெரியுறாரு எம்ஐ ஸ்குவாடுக்கு. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் bowling will also be very very vital. பவுலிங் நிறைய எடுத்திருக்காரு. எம்ஐ கேப் டவுன் வின் பண்றதுக்கு நிறைய விக்கெட் எடுத்திருக்காருங்கிறாங்க. ஆமா, என்ன பார்த்தாலே தெரியுது நல்லா போட்டார் bowling. தைரியமா ஆடுறாரு, நல்ல வெரி குட் ஃபைண்ட். அது ஃபைண்ட். ஆஸ் யூசுவல் பதோனி பாருங்க, அந்த 30-35 தான் அந்த அவுட் ஆகியும். அது பெட்டர், அது கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு இல்லையா? மத்தவங்க என்ன பண்றாங்க, மில்லர் எல்லாம் சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல. பந்தை விடுங்க, பந்த் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இல்ல மில்லருக்கு வந்து வெரி அன்பான்சிடேட். ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சு, யாருக்கு ட்ரை பண்ணி அவர் வந்து ஃபுல் டாஸ் போடவே இவர் தான் தட்டினாரு. 2 பேர் மட்டும் பாத்தீங்கன்னா, மிஷேல் மார்ஷுமே இவரு மார்க்கரமே he just played.
ஜஸ்ட் கையில போய் வந்துருச்சு. அது ஒண்ணுமே இல்லாத பால் அது, ஆமா. நிறைய பால், அதை போய் ஹோங்கிறாங்க. இல்ல அது அப்படிதான் அதான் பண்ணுவாங்க, அது ஒரு விஷயம். ஆனா போட்டா அது மும்பை எப்பவுமே விக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க மிடில் அது எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஸ்லோவா இன்டு தி பிச் தான் போடுவாங்க எல்லாரும். யாருமே புரிய மாட்டேங்கிறாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல. ஆனா மார்ஷ் ரெடியா இருந்தாரு, வாங்கினார் வச்சு. நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அது மார்ஷ்லாம் நான் சொன்னேன், நின்னா பயங்கர வேஸ்ட் அவுட். மார்ஷ்லாம் சம்பந்தமே இல்லாம அடிச்சு அவுட். அது மார்ச். நானும் கன்சிஸ்டன்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எங்க ஆனாலும் நான் பார்த்துருக்கேன். தாதா பிளேயர் ஆயிருக்க வேண்டியவர், அவர் வந்து சாதாரண சந்தானம் மாதிரி இருக்காரு. இல்ல பட் he has played lot of great innings actually, but the percentage of his success is much less. அட்லீஸ்ட் 50% தான் பரவாயில்ல, 30% சக்சஸ் ரேட்ல தான் ஓடிட்டு இருக்காரு அவரு. ஷான் மார்ஷ் செம்ம பிளேயர், பட் ஆமா அவ்வளோ சக்சஸ்ஃபுல் இல்லை. ஆமா. சம்திங் Yeah, I don't know what it is. கெட் அவுட், Yeah, அதுதான் பிரச்சனை. the wrong time they get out, and also the aggressive instinct வந்து they are not able to control. இன்னிங்ஸ் ப்ரோக்ரஸே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பட் yesterday he was slightly determined to make a statement. நேத்துக்கு திக்னேஷ் ராத்தியை போட்டு அடிச்சிட்டாங்க. அது ஒரு ராங் மூவ் டு இன்ட்ரோடியூஸ் him very early. அவர் எப்பவுமே ஓவர் ஃபோர்த் ஓவர் போடுறாங்க. இல்ல இந்த விக்கெட்ல என்ன பண்ணிருக்கணும், அவருக்கு ஃபாஸ்டரா வரும் நியூ பால்ல, அதை பண்றக்கூடாது. இங்க கொஞ்சம் பின்னால போட்டு இருந்தானாக்கா சான்சஸ் ஆர் தட் he might got out, got சுரேஷ்குமார் அவுட். மெயின் பாலர் அந்த மாதிரி போட வந்து பயங்கர பைத்தியக்காரத்தனம். ஸோ அது வந்து அது இந்த விக்கெட்டை ட்ரீட் பண்ணாம பண்றாங்க அவங்க. அதான் மெயின். யார் எங்க யூஸ் ஆவாங்க தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. வெரி 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 குட் ஃபேக்டர். அதாவது வான்கடேயை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த விக்கெட்டை நீங்க வந்து கரெக்டா ரீட் பண்ணணும். வான்கடே விக்கெட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். நீங்க ஸ்லோவா போடணும், இன்டு தி பிச் போடணும். இன்டு தி பிச் பண்ண பிச் ஆகி ஸ்லோவா வரும் அடிக்கிறது. நீ ஃபாஸ்டா போட்டீங்கன்னாக்கா தட்டினா ஈஸியா வெளில போயிடும். நாமன் தீரும் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. இல்ல அவங்க they have taken the side very well and now it has set actually. எவ்ரி டைம் நல்லா ஆடுவாங்க, செட் ஆகாது. இந்த வாட்டி நல்லா செட் ஆயிடுச்சு. அது ரியலாவே இட்ஸ் a very good sight to behold. மும்பை as சாம்பியன் சைட் மாதிரி இருக்காங்க பாக்கிறதுக்கு. இல்ல அது நம்ம 100% சொன்னேன் நானு. இந்த வருஷம் ஜிடி வர்சஸ் எம்ஐ தான் ஒன் ஆஃப் தம் 90% எம்ஐ தான் will become the champion என்னை பொறுத்த வரைக்கும். இதே தேர் பிளேயிங். அப்படின்றீங்களா? எனக்கு என்னவோ பஞ்சாப் அண்ட் ஜிடி. பஞ்சாப் பாருங்க குவாலிஃபிகேஷனே ப்ராப்ளமா இருக்குது. ஏன்னா ஆர்சிபி வந்துட்டான். ஆர்சிபி வந்து 7-10ல 7 வின்னு. ஸோ தே லுக் குட் ஆல்சோ. ஸோ ஜிடி எம்ஐ ஆர்சிபி சீல்டு ஒரு பிளேஸ் தான் இருக்கு. அந்த ஒரு பிளேஸ்ல டிசியா பிபிகேஎஸ்ங்கிறது தான் கொஸ்டின். டிசி இஸ் அ குட் டீம். ஸோ டிசி வில் மேக் இட். அப்படி இல்ல. ஸோ இப்போ எம்ஐக்கே தே ஹேவ் டு பிளே இன் கல்கட்டா, தே ஹேவ் டு பிளே, அதெல்லாம் இருக்குல்ல. எங்க வேணா விளையாட்டுங்க எம்ஐ, நீங்க வேணா பாருங்க எங்க வேணா விளையாட்டும். டீம் ரோல் த பொசிஷன் தே வில் பிளே. டாமினண்டா விளையாடுறாங்க. ஐ கேன் சி தி டாமினன்ஸ். கல்கட்டாலாம் இப்போ கேகேஆர்லாம் பயந்து ஆடுறாங்க. போட்டு வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண் போட்டு அடிச்சிட்டாங்க. இப்போ ஹைடிங் பிளேஸே இல்லை அவங்களுக்கு. எந்த பவுலர்கிட்ட போவாங்க? ஸோ கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு இனிமே அவங்க இந்த சீசன் அவுட். அவங்க தியரிட்டிக்கலா இருக்கலாம் பேப்பர்ல, பட் சீசன் அவுட் இன் கல்கட்டா இவங்க அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல சொல்றேன். இல்ல அவங்க நேற்றுக்கு நான் பார்த்தேனே விக்கெட் லூஸ் பண்ணிட்டே இருந்தா கூட அந்த ரன் ரேட் இன்டென்சிட்டி குறையவே இல்லை. 9 ரன் 10 ரன்ஸ் வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ கடப்பாரா டீம்ங்கிறாங்கல்ல, அந்த பேட்டிங் வந்து அந்த ரன் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், then they will find a way to come back into the game bowlingல. ஏதோ ஒன்று பண்ணி உள்ள இல்ல பொம்ரா நடுவுல போறது மாதிரி. இப்போ ரோஹித் சர்மாக்கு வந்து ஏடன் கார்டன்ஸ் வந்து ரொம்ப இந்த ஆகி வந்த விக்கெட் அவர் போட்டு கண்ணாமனா பாப்போம். மேட்ச் நல்லா இருக்கும். அந்த மேட்ச் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம் ஆக்சுவலி. நம்ம டிசி கேமுக்கு போவோம். யா ஓகே. யா டிசி கேம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் போச்சு. பட் ஆனா அவங்க வந்து அந்த 25 ரன் கம்மியா அடிச்சிட்டாங்க.
பயங்கர அது வந்து ஏன்னு தெரியல, டூப்ளிசினாலயா கேஎல் ராகுல்னாலயா இல்லைன்னா ரொம்ப காஷியஸா ஆட்டாங்களா என்னன்னே புரியல. காம்பினேஷன் ஆஃப் குட் bowling பை சுயான்ஷு நல்லா போடுறாரு பாருங்க. நீங்க வந்து ஈவன் விராட் கோலி மென்ஷன்ட், யாருமே அவங்க நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் முதலே சொல்லிட்டு இருக்கேன், இஸ் a மச் இம்ப்ரூவ்ட் bowler, ஃபிளாட்டரா போடுறாரு, ஒரு ஹைட் அட்வான்டேஜ். இது வந்து பயங்கர ஃபேக்டர். விக்கெட் உருளுன்னு சொன்னேன், அதே மாதிரி உருளுச்சு. ஆமா. இன்னொன்னு என்னன்னாக்கா, நேற்று அக்ஷர் பட்டேல் வந்து ஐ திங்க் ஈ ஷுட் ஹவ் கம் நம்பர் 4 இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் பின்னால வந்திருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே அடிச்சிருப்பாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு டைலமா ஆயிடுச்சு. இவரும் லொட்டு வச்சு, ஃபேஃபும் லொட்டு வச்சு, கேஎல் ராகுல் லொட்டு வச்சு என்ன ஆச்சுனாக்கா அந்த 25 ரன் அங்கதான் போச்சு என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த கருண் நாயர் தான் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அவசரப்பட்டு அது என்னன்னே புரியல அவருக்கு. somebody has to talk to him. நல்லா விளையாடுறாரு, நல்லா ஸ்டார்ட் பண்றாரு, நல்ல கேம் இருக்கு, பர்ஃபெக்ட்டா ஒண்ணுமே பவுலிங் கிடையாது. பண்ணலாம். முந்தைய காலத்துல இந்த ரோஹித் சர்மாக்கு தோனி சொல்லுவாரு, see you don't do anything, you just stay 35 overs அப்படிம்பார். தெரியல, அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனா ரோஹித் சர்மா 50 ஓவர் கேம்ல. ரோஹித் யூ டோன்ட் டூ எனிதிங், யூ ஜஸ்ட் பிளே 35 overs அப்படிம்பாராம். தெரியல. அப்புறமா 35th ஓவர் பவர் பிளேல சுரேஷ் ரெய்னா என்டர் அடிப்பாரு. எப்ப பவர் பிளேல சுரேஷ் அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அப்புறமா தோனி வந்துருவாரு. இதுதான் டெம்ப்ளேட் இந்தியாவுக்கு. சிக்கர் தவன் போனானாக்கா சிக்கர் தவன் ஸ்டே பண்ணுவாரு. யாராவது 2 ஓப்பனர் யாராவது ஒருத்தர தோனி சொல்லுவாராம், யூ ஜஸ்ட் பிளே 35 to 40 overs. நடுவுல வந்து சீக்கு யூ பிளே அப்படி மாறான் விராட் கோலிய, நீ எப்படி வரா அடிக்கோன்னு. டெம்ப்ளேட் இதுதான், வேற எதுவுமே சொல்ல மாட்டான் டீம் மீட்டிங்ல. இவ்வளவுதான். அந்த மாதிரி somebody has to go and say கருண் நாயர் அதான் கருண் நாயர் கருண் நாயர் மட்டும் ஒரு சைடு பிளேயர் விளையாடிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டீம் செட் ஆயிடும். 150 ரன் ஸ்ட்ரைக் ரேட் அவரு நார்மலா அடிப்பாரு. ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ், டைம், ஸ்பின், ஃபாஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆடுறாரு. சம பொசிஷன்ல இருக்காரு. என்னது தூக்கி அடிக்கிறான்னு தெரியல. அது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். 6 ஓவர் அதாவது பிரேக்ல ஏமங் பதானி வந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இன்செக்ட் பண்ணேன், யாராவது ஒருத்தர் கோ ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னாரு. அது டூப்ளசி அடிச்சு அவுட் ஆயிட்டாரு அப்படின்னாரு. டூப்ளசியும் ஆடி இருக்கலாம், ஆடி இருந்தாலே ரன் வந்திருக்கும். கருண் நாயருக்கும் அதான், டூப்ளசிக்கும் அதான். நின்றுந்தா ஏமன் பதானி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் இதெல்லாம் தான் தப்பு. நின்றுந்தாலே போறோம். அவர் நின்றாலே ரன் எடுத்து மேக்கப் பண்ணுவாங்க அவங்க. தே வில் மேக்கப் ஃபார் டூப்ளிசி எல்லாம் கடைசி 12 பால் 40 ரன் அடிச்சுவார். அதான் தெரியல. அவரை அப்படியே ஆட விட்டுருக்கலாம். அவரை போய் ராகுல் அவனும் ஆடச்ச அனாவசியமா ஆடி ரன் கொடுத்தாங்க கடைசியில. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன் பிட்வீன் தி மேட்சஸே கொடுக்கவே கூடாது. ஆக்சுவலா தட்ஸ் இட்செல்ஃப் இஸ் a wrong thing. இல்ல அவர் என்ன சொன்னார்னா, நாங்க எதுவுமே சொல்றது இல்ல, அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு தான் சொல்றோம் அப்படின்னு சொன்னாரு. பட் இருந்தாலும் எங்க பிளான்ஸ் சொல்றோம் அப்படின்னாரு. அந்த ரன் அதனால தான் 180 வந்திருக்கும் ஆர்டினரி கோர்ஸ்ல. இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போக they got the fall shot. இன்னொரு தப்பு அவங்க பண்ணது டெல்லி. நீங்க வந்து ஸ்பின் தான் நல்லா போடுதுன்னா, விப்ராஜ் நிஜாம் வந்து ஒரு ஓவர் தான் போட்டாரு. அதுலயே வந்து ஒரு பால் போல்டர் மாதிரி இந்த விராட் கோலி இடின் போல் த ரைட் லென்த். ஆக்சுவலி விராட் கோலி எங்க போனோம்னாக்க மிடில் அண்ட் ஆஃப்ல வந்து கரெக்டா குட் லென்த்ல போட்டு அவன் பாயிண்ட்ல ஆடுவார் பாருங்க. அது பிளேட் ஆனவர் அந்த லென்த்தே போட்டுட்டே இருக்கணும் அவரு. he will be very restless to run a single, you know. ஸ்டடி பண்ணவே மாட்டாங்க போல் இருக்கு எதுவுமே. இதெல்லாம் லெட் him play across, no லெக் ஸ்பின்னர் போல்ட் ஆயிட்டு வருது. தெரியுங்கள, இந்த லெக் ஸ்பின்னர் வந்து நேரா வருது பாருங்க. அந்த பால் விப்ராஜ் நிஜாமுக்கு மிடில் அண்ட் ஆஃப்ல போட்டானா விராட் கோலி எல்பிடபிள்யூ நான் போல்டு ஷூர். ஐ எம் டெல்லிங் யூ பிகாஸ் இட் டசன்ட் ஹேவ் எ ஷாட். ஆஃப் சைடில் அடிச்சா நேரம் எக்ஸ்ட்ரா கவர் தான் போகும். ஸ்ட்ரெயிட்ல ஆடுவாரு. மேக்ஸிமம் போனா மிடான்ல ஒரு ரன் வரும், அவ்வளவுதான். he will not flick from there. ஏன்னா அவருக்கு தெரியாது என்ன போடுறான்னு. ஒரு பால் நேரா போடுறோம், ஒரு பால் அது ரொம்ப தப்பு பண்ணுவாரு அவரு. பட் நான் பர்ஃபெக்டா சொன்னேன்ல விராட் கோலி விக்கெட் தான் அப்படின்னு சொன்னேன். விராட் கோலி விக்கெட் எல்லாம் காலி. டிஃபரன்ஸ் நீங்க பாருங்க, கேம் இருந்து விராட் கோலி தூக்கி அடிக்க மாட்டேங்கிறாரு. அதுதான் டிஃபரன்ஸ். நீங்க தள்ளி 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 ஆடினா போதும், யாராவது அடிப்பாங்க. 160 தானே சேசிங், 160 தானே. 200 மேல இருந்தா then there is a pressure. No, even otherwise I am telling. நான் கருண் நாயருக்கு வரேன். கருண் நாயர் வந்து விராட் கோலில இருந்து you have to take a leaf out of the book. Correct. See, Karun Nair can score another 30 or 40% more than Virat Kohli for the range of shots what he has for spin as well as pace.
That doesn't mean விராட் கோலி ஷார்ட் இல்ல அர்த்தம், பட் he will not play. Whereas கருண் நாயர் கேன் பிளே. பட் என்னத்துக்கு அவ்வளோ அவசரப்படுறாருன்னு புரியல எனக்கு. ஆமா. இன்னிங்ஸ் பில்ட் பண்ணணும், இன்னிங்ஸ் ஆடணும். ஆக்சுவலா தோனியே பாருங்க, ஈவன் இந்த பீக்ல முதல் 5-6 பால் தள்ளி தள்ளி தான் ஆடுவாரு. அதுதான் கரெக்டா சொல்லுவாங்க, அந்த விக்கெட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் பாரு எல்லாருமே. ஏன்னா விக்கெட்டுங்கிறது வந்து உன் கையிலேயே கிடையாது. அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும் ஒரு நாளைக்கு. உன்னோட கேம் பயங்கரமா இருக்கும். இட் ஹஸ் காட் நதிங் டு டூ. அன்னைக்கு பிஹேவியர் ஆஃப் தி விக்கெட் வில் பி டிஃபரெண்ட். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். பவுலர்ஸ்க்கும் சில நாளைக்கு கரெக்டா விழும். இல்ல அதுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்கும். யூ மே பி கிரேட் டு டீல் வித் த சிச்சுவேஷன், பட் யூ வில் நாட் பி இன் டியூன் வித் த விக்கெட் வென் யூ பிளே ஆன் தட் டே. ஸோ அதுக்கு நீங்க அக்கஸ்டம் ஆகணும். ஒரு 5-6 பால் 7-8 பால் அப்புறமா யூ கேன் பேசிக்கலி டூ. அதுதான் பேசிக்ஸ் ஆஃப் கிரிக்கெட். அதை பண்றவங்கலாம் நீ பாருங்க, டெண்டுல்கரோ, தோனியோ, விராட் கோலியோ, ஈவன் விபி ரிச்சர்ஸ் பாருங்க, கணமும் சுத்த மாட்டார் தெரியல, பயங்கர இன்டெலிஜென்ட் அவர் தெரியல. நீ எடுத்து பாருங்க அவரோட இன்னிங்ஸ்லாம். இவர் ஸ்ட்ரக்சர் இன்னிங்ஸ் இன் சச் மேனர், யார் அடிக்கணும், எங்க அடிக்கணும், ஃபீல்டு சூப்பரா பாப்பாரு அவரு. ஒரு கிளான்ஸ் தான் பாப்பாரு விபி ரிச்சர்ஸ். பயங்கர இன்டெலிஜென்ட் அவரு. சரி, நம்ம ஆர்சிபி டீம் போவோம். ஆர்சிபி டீம் வந்து வாட் ஆர் தி ஸ்ட்ரென்த்ஸ்? இப்போ எனக்கு என்னமோ சிராஜும் சாகலையும் வச்சிருந்தாங்கன்னா அதோட வந்து சாம்பியன்ஷிப். அது பவுலிங் இருந்ததுன்னா, பவுலிங்ல தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு தெரியுது எனக்கு. அது விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி பவுலிங், டிஃபென்சிவ் பவுலிங் போடுறாங்க. சுயாஷ் சர்மா போடுறாரு, குருணால் பாண்டியா போடுறாரு. பட் ஹேசல்வுட்டும் புவனேஸ்வர் குமார் தான் விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்காங்க. அதாவது பேட்ஸ்மேன் எப்படி ஆடினாலும். நீங்க எம்ஐ சொல்றீங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு பயங்கரமான டீம் வந்து ஆர்சிபி தான். ஆர்சிபி டீம் இஸ் லைக் த ஸ்ரீலங்கன் டீம் விச் வென் த வேர்ல்ட் கப். ஓகே, ஏன்னா திஸ் இஸ் ஹவ் அவங்க ஃப்ரீயா ஆடுறாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா சம்படி கம்ஸ் அப், சம்படி பிளேஸ் அண்ட் படிக்கல் அடிக்கிறாரு. அதாவது அந்த டீம்ல ஒரு ஃப்ரீயா இருக்காங்க எல்லாரும். அதை சொல்ல வரேன் நான். அதான் சொல்றேன். பட் பவுலிங், அதான் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. பவுலிங்ல சிராஜோ சாகலோ இருந்தாருன்னா விக்கெட் எடுத்துக்க முடியுமே. விக்கெட் எடுக்கலாம். பட் இந்த 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 இதுவே செட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆக்சுவலா சூப்பரா செட் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கு வந்து இந்த டிம் டேவிட் வந்து நல்லா செட் ஆயிட்டாரு. ஒரு மாதிரி டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா அதெல்லாம் நல்லா செட் ஆயிருக்காரு. சந்தேகமே இல்லை. இதுக்கு மேல என்ன உங்களுக்கு என்ன தெரியுமா அட்வான்டேஜ்? உங்களுக்கு அட்வான்டேஜ் தெரியுமா? ஹேசல்வுட் வந்து விக்கெட்டிங் எபிலிட்டி நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு விக்கெட் வந்து நல்லா எடுப்பாரு, 2 விக்கெட் அடிச்சு எடுப்பாங்க. ஏன்னாக்கா இது வந்து எப்படின்னா அடிச்சாதான் விக்கெட் விடும். டிஃபென்சிவா ஆட்டி விக்கெட் விடாது. அதனால ஹேசல்வுட் has got that capacity to take the wickets at crucial moments. 111 சுருட்டினார் இல்ல பஞ்சாப் கிங்ஸ்க்கு சாகல், அந்த மாதிரி சொல்றேன் நான். பவுலிங் என்ன இருந்தாலும் போட்டு சுருட்டுறதுக்கு அந்த மாதிரி பவுலிங் தேவை இல்லையா? அந்த மாதிரி டீம் வந்து ஈஸியா சாம்பியன்ஷிப் வின் பண்ணாது. பெரிய பவுலிங் இருக்கிற டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாது. ஏன் தெரியுமா? கடைசி ஃபைனல்ஸ் வந்து பார்த்து ஆட்டுவாங்க. கப்புன்னு வரும்போது என்ன தெரியுமா? பார்த்து ஆட்டுவாங்க. என்ன கப்புன்னு நீங்க எடுத்துங்க, வேர்ல்ட் கப். I was very impressed with Batal. இல்ல, but he got a chance basically because Salt was injured and he could not play. Salt எல்லாம் மாத்தவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சால்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 150 160. அதை வந்து மாத்துறதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் he doesn't disturb the team. நின்னா ரன்னு இல்லனா அவுட், அவ்வளவுதான். மொத்தம் ஆடிக்கு போறான். ரொமாரே ஷப்போட டிராப் பண்ணிட்டு பெத்தல வச்சுப்பாங்க. ஒன்ஸ் அகைன் கம் ஃபைனல்ஸ் மாதிரி வரும்போது வந்துட்டாங்கனாக்கா அவர் திருப்பியும் இவனை தான் எடுப்பாரு ஸ்பின் போடுறதுக்கு. லிவிங்ஸ்டன் பாருங்க நீங்க. ஏன்னா அவரோட 2-3 ஓவர்ல டேர்னிங் ட்ராக்கா இருந்ததுனாக்கா டிஃபிகல்ட் ஆல்சோ. இட்ஸ் நாட் தட் ஈஸி லைக் வாட் யூ திங்க். அண்ட் ஆல்சோ உட்கார வச்சு 3 போனோம்னு வச்சுக்கேன். அவரோட மாற்றமான கிரிக்கெட்லாம் கிடையாது. அவரு செம கிரிக்கெட்டர். த திங் இஸ் அவர் வந்து டே நீ நல்ல குதிரடா ஆடணும்டா அப்படிங்கிறது அவருக்கு தெரியணும். அதுதான் அந்த அந்த அதுக்கு கொண்டுருவாங்க பேசிக்கா. சரி, ஓகே ஸ்ரீதர், டைம் இஸ் ரன்னிங் அவுட். நம்ம ஆர்ஆர் வர்சஸ் ஜிடி ப்ரிவியூ பண்ணிடுவோம் ஜெய்ப்பூர்ல. அவங்க ஆர்ஆர் வந்து டீம் ஒண்ணுமே இல்ல, டொக்கியா இருக்கு. இன்னைக்கு சாம்சனும் ஆட மாட்டாரு. எப்படி இருந்தாலும் ஸ்டில் ரெக்கவரிங்.
அதனால டிஃபிகல்ட்டு. எனக்கு என்னவோ என்னன்னாக்கா ஜிடி வில் வின், பட் தே வில் ஸ்லைட்லி ஸ்ட்ரகிள். ஏன்னா இந்த ஐபிஎல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மொமெண்டம் இருந்துட்டே இருக்கும். when you have a long break, GT has not played cricket for the past 6 days, something like that. They will be like scratchy. And another thing, if you are not played and playing in your own home, it's fine. But you play away, and also if you play in Jaipur or Chennai, this is totally different kind of a wicket for any visiting franchise. அதனால they might find the going slightly tough today. This is what my guess. If they are not scratchy, okay, then I think it's a cakewalk for them because they have the team. அவங்களுக்கு என்னன்னா team balance is such a good team balance. Anybody can be a match winner, and that's how they are staked up at this point of time. எனக்கு வந்து ஆர்ஆர் வந்து இன்னைக்கு மப்பாக்காவை ஆடணும், பருவிக்கு பதிலா அந்த ஆகாஷ் மத்வால் ஆடணும், துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலா. ஏன்னா அவர் நல்ல மும்பைல ஆடிருக்காரு, ஒரு சான்ஸ் கொடுக்கணும். they should try something new. இல்ல தேஷ்பாண்டே அவங்க ஏன் எடுத்தானே எனக்கு புரியல ஆக்சுவலி. எடுத்துட்டு பவர் போடல நடுவுல தேஷ்பாண்டேயோட சக்சஸ் என்னன்னா பவர் பிளேல போடணும், டெத்ல போடணும். அவர் என்னன்னாக்கா மோதிர டைப். என்னன்னா ரன் கொடுப்பாரு, விக்கெட் எடுப்பாரு. அவர் மிடில் ஓவர்ஸ் வந்து வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். அது என்ன ராங் ஸ்ட்ராட்டஜி. ராகுல் டிராவிட் என்ன பண்றாருன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி. ராகுல் டிராவிட் பார்த்தானாக்கா அவர் இன்னும் ஸ்டிக் ஆக மாட்டேங்கிறதா, அவரோட ராசி அந்த மாதிரியா, ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபேத்தம் வாட் இஸ் ஐபிஎல் ஸ்ட்ராட்டஜி வந்து. ஐ டோன்ட் திங்க் இஸ் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். இட் வில் ஒர்க். திஸ் இஸ் மை அசஸ்மெண்ட் பீயிங் எ வியூவர். நிறைய பேர் அசஸ்மெண்ட் அதான். ஏன்னா சங்கக்காரா வந்து எப்படின்னாக்கா வேர் he needs to be aggressive, will be aggressive. Where he needs to take a decision, he will take a decision. ஸோ அவர் வந்து அந்த டைப். அவரு இவர் ராகுல் வந்து வெறும்னே அப்படியே சும்மா உக்காந்து சிரிச்சுட்டு. ராகுலை பத்தி ஒரு ஜோக் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவர் ஏதோ ஒரு நோட் பண்றாருல பக்கச்சலாம், அவர் வைபவ் சூரியவன்சியோட ஹோம் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காராம். இவ்வளவு பேசுறாங்க வைபவ் பத்தி. சாம்சன் அடி வாங்கலாம் விட்டுருவாங்க. அவங்க விட்டுருக்க மாட்டார். யூ வுட் நாட் ஹவ் சீன் ஹிம். இதெல்லாம் தானே ப்ராப்ளம். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சரி, ஆர்ஆரும் சரி, இவங்க வந்து கொடுக்கவே மாட்டாங்க சின்ன பசங்களுக்கு. இவங்க ஆடி ஃபெயில் ஆகினே இருப்பாங்க. பரவாயில்ல ஆட்டம்பாங்க. இது வந்து இட்ஸ் நோ பிரெய்னர் ஆக்சுவலி. ஐ மீன் when it is clicking, it is fine. Nobody is going to question. When you fail as a team and you have 25 people to play, if you don't change one or two, அவங்க 25 கூட இல்ல, அவங்க 19 தான். இல்ல 19 இருந்தா கூட சரி. இன்னத்த ஆஃப் ஆல் பீப்புள் கேப்டன் இவன் பராக். இன்னத்த அது என்ன கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்குன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி. அப்சல்யூட்லி நோ. ஐ எம் நாட். ஜெய்ஸ்வால் கேப்டன் பண்ணலாமே. பராக் என்ன தெரியும், பயங்கர ஆராத்து. 20 ரன் 30 அடிக்கிறான், பயங்கர ஷோமேன். This is what we see from the visuals. சரி, என்ன ஸ்கோர் இருக்கும்? What are the scores? GT ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனானாக்கா எப்படிதான் 200 அடிச்சிருவாங்க. பேட்டிங் விக்கெட் நல்லா இருக்கும், அது சூப்பரா. அப்புறம் என்ன, எல்லாரும் போலி போட்டு எடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன சான்ஸே கிடையாது. ஹிட்மேர்லாம் 15 ரன் 20 அடிக்கிறாரு, ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறாரு. எங்கேயோ அவுட் ஆகிட்டு மண்டையை தட்டிட்டு போயிட்டே இருக்காரு. நோபடி கமிங் டு த பார்ட்டி. பாவம் ஜெயஸ்வால் தனியா அடிச்சுன்னு உட்காந்துருக்காரு, சப்போர்ட்டே இல்லை. 450 ஜெயஸ்வால் இப்போ நான் கடைசி 4 கேம்ல. யூ மஸ்ட் ஹவ் நோட்டிஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் கேம்ஸ்லாம் ஏதாவது நெக்க ஸ்டிக் அவுட் பண்ணி ரன்ஸோ இல்லை விக்கெட் ஜெயிக்கலாம்னு சொல்றதோ ஹசார்டஸ் பிஸ்னஸ். ஏன்னா நம்ம வந்து நார்மலா ஒருத்தவங்க கேமை வச்சு ஆன் பேப்பர் வச்சு நம்ம பேப்பர் ஸ்ட்ரென்த் வச்சு நம்ம பேசுறோம். ஆனா அவங்க பெர்ஃபார்ம் பண்றது, எக்ஸிக்யூட் பண்றது சம்பந்தமே இல்லாம இருக்கு. நம்மள முட்டாள. அதனால நான் அந்த விளையாட்டுக்கு வரல. இல்ல அது வந்து எப்படின்னாக்கா முந்தி ஒரு காலத்துல சொல்லிருக்கீங்க ஜிடி 200 அடிப்பான் தான் சொல்லிருக்கீங்க. ஆமா அவங்க அடிக்க மாட்டான். சரி, நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலத்துல பூனே ஜெயின்ஸ் லீட் பண்ணாரு யுவராஜ் சிங். ஐ திங்க் சோ.
ஹோப்லெஸ். நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரவிசாஸ்திரி கேட்பாரு ஒரு வாட்டி, ஃப்ரம் ஹியர் வேர் யூ கோ அப்படின்பாரு. அப்படி இல்லை கலட்டாவில் நான் வி ஆர் கோயிங் டு கொச்சி அப்படிம்பாரு. டோன்ட் பி சீக்கி அப்படிம்பாரு இவரு ரவிசாஸ்திரி. அந்த மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் வாக் த பார்க் ஃபார் தம். யூனோ யுவராஜ் சிங் ஷேவாக்குள்ள பேசுறாரு உட்காந்து. இப்போ 2 பால் அவுட் விட்டுடுவாரு. கேட்டா ஸ்ட்ரைக் ரேட் 150 பாரு. டெல்லி வந்து ஒரு லீட் பண்ணாரு சம்திங் லைக் 2 சீசன். மகா மட்டம் நல்ல டீம் வச்சுட்டு மட்டமா ஆடினாரு. தில்ஷன்லாம் வச்சுட்டு எல்லாரும் நல்ல பிளேயர். டேவிட் வார்னர், கம்பீர், சேவாக். ஆமா நல்லா பேசுவாங்க. இப்போ உட்காந்துன்னு என்ன வேணா சொல்லுங்க, சிஎஸ்கே வந்து மகா மட்டமா பெர்ஃபார்ம் பண்ணா கூட ட்ராக் ரெக்கார்டு பாருங்க. 18 வருஷத்துல 11 ஃபைனல்ஸ் அந்த மாதிரி. இது மாதிரிலாம் தோனி வந்து உசுரை கொடுத்து ஆடுறாரு பிரான்சைஸுக்கு. இட் இஸ் so easy to comment about Dhoni, but the effort he has put in over his 18 years is unparalleled actually. Okay, Sridhar, we have run out of time. Okay. Thank you. Yeah.